இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், எப்படி பெண்களுக்கும் சம உரிமை, நில உரிமை, மகிழ்ச்சி, நல்லதானம்மா, நல்லதான இல்லையா? ஆமா. ஆனா போகும்போது, கல்யாணம் முடிஞ்சு போகும்போது என்ன பண்ணும், தங்கத்தை வாங்காம போகணும். அப்பதான் சம உரிமை. எனக்கு இத்தனை பவுன் போடட்டா நான் நினைச்ச மாட்டேன், போக மாட்டேன்ப்பா. ஏமா இவ்வளவு பையங்க யார்கிட்ட தான் கடன் வாங்கிட்டு தான் சரி, அது ஒரு பவுனுக்கு 96,000 என்ன 1,00,000 தாண்டி போனாலும் சரி, இத்தனை பவுன் போட்டு அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எத்தனை பிள்ளைகள் இருக்கு, எத்தனை மருமக்கள் இருக்காங்க. மருமகன் உங்க அப்பாட்ட போடி, உங்க அம்மாட்ட போய் கேள்வி சொன்னாங்கல்ல, 100 பவுன் போட்டாங்கல்ல, 50 போட்டாங்க, ஏமாத்துறாங்களா, வாங்கிட்டு வா. வாங்கியாச்சு. அப்பா என்ன செய்வாரு, ஊரெல்லாம் பிச்சை எடுத்து வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா நிலத்தை உங்க அண்ணனுக்கு கொடுக்க போறாரமே, அது என்ன, வீட்டை கொடுக்க போறாம அது என்ன, இது கொடுமை. என்ன நில உரிமை சட்டங்கள் நன்று. ஆகவே இப்பொழுது பெரிய கேள்வி எப்படின்னா, அநேக ஆண் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயா சம உரிமை நல்லதா ஐயா, ஆனா எங்களுக்கும் நகை போட்டு கட்டி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நம்ம பங்கு வைப்போம், எங்களுக்கும் நகையை போட்டு கட்டி கொடுங்க. நம்ம சில படத்தெல்லாம் பார்ப்போம்ல, நீளமா நகையெல்லாம் போட்டுலாம் அவர் அழகா நிறைய முடியல வச்சிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்களையும் கட்டி கொடுங்க ஐயா, சமமாக உரிமை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். நாக்க சம உரிமைக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் நியாயம் வேண்டும் அல்லவா. என்ன அத்தனை ஜுவல்ஸ் வாங்கிட்டு இடத்திலையும் முழு பங்கு வேணுமென்றால் நிறைய குடும்பத்தில் பிரிவினைகளுக்கு காரணமே அதுவாக தான் மாறுது. நிறைய குடும்பத்தில் கோர்ட்டு கேஸ் வர காரணமே அதுதான். அநேக அண்ணனுக்கும் தங்கச்சி கடையிலே பிரச்சனை காரணமே அதுதான். சமமாக பங்கிடுவதிலே கிறிஸ்தவர்கள் சரியாக நோக்கி பார்க்க வேண்டும். எது சரி? நான் ஜுவல்ஸ் வாங்கினால் லேண்ட் வாங்கலாமா, லேண்ட் வாங்கினால் ஜுவல்ஸை வாங்கலாமா, இல்லை என் அண்ணனுக்கும் என் தங்கச்சிக்கும் இல்லை தம்பிக்கும் இவ்வளவு ஜுவல்ஸை நாங்கள் கொடுத்துருதையா, அதுக்கப்புறம் என்ன செய்வோம், நாம் எல்லாம் பங்கு வைப்போம் என்று சிந்திக்க வேண்டும்.